ரோஸ்மெரி பிளான்ட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறீங்க. என்கிட்ட இந்த ஒரே ஒரு செடி மட்டும் தான் இருக்கு. நானே ரோஸ்மெரியில வந்து ஒரு 4, 5 செடி வாங்கி நெறைய ஃபெயிலியர் ஆகி, இப்ப தான் இத எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கத்துக்கிட்டேன். ரோஸ்மெரிய பொறுத்தவரைக்கும் ஈஸியா வளர்க்கலாம். அதுக்கு வந்து வெயில் இருந்தா பிரச்சனை இல்ல. மழை, தண்ணி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, வேர் அழுகலாகி செடி வந்து காஞ்சு போயிரும். அது ஒண்ணு தான். அதே மாரி இப்ப ஆன்லைன்ல வாங்குறதா இருந்தால், அவங்க வந்து எந்த கவர்ல வச்சு வளர்க்குறாங்களோ, அந்த கவர்ல இருந்து அனுப்புனாங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. இதுவே கவர் மாத்தி, அவங்க மண்ண வந்து எடுத்துட்டு, கோகோ பீட் வச்சு அனுப்புற மாதிரி இருந்தா வாங்காதீங்க. ஏன்னா, வேர்கள் அடிபட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வளராது. ஒரு வேள பக்கத்துல நர்சரி இருந்துச்சுன்னா, நேர்ல போய் வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கங்க. ஆனா, இப்ப ரோஸ்மெரியோட ரேட் வந்து அதிகமா தான் இருக்கு. ஏன்னா, இப்ப நெறைய பேர் ரோஸ்மெரி பக்கம் திரும்புனனால, இதோட ரேட் வந்து ரொம்ப ஹை ஆயிருச்சு. நர்சரியிலே சொன்னாங்க, முன்னாடி 20, 30 ரூவாய்க்கு தான் நாங்க குடுத்துட்டுருந்தோம். இப்ப வந்து ரேட் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருக்க நர்சரியில வாங்குங்க. இல்லைன்னா, நான் சொன்ன மாதிரி அவங்க அனுப்புற மாரி இருந்தா வாங்கிக்கங்க. அப்புறம் கேசவர்தினி. செடியா நம்மகிட்ட இருக்கு வாங்கிக்கலாம். ஆனா விதைகள் கேட்குறீங்க. விதைகள்ல எனக்கே வந்து சக்சஸ் ஆகறக்கு 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. அதனால விதைகள் வந்து நான் கரெக்ட்டா சொல்ல முடியாது. என்கிட்ட இருக்கு. ஆனாலும் அத கரெக்ட்டா என்னால சொல்ல முடியாது. அதனால அத பெண்டிங்லயே வச்சிருக்கேன். விதைகள் வந்தா கூட அத எடுத்து எடுத்து அதே இருக்கிற பக்கெட்ல போட்டு விட்டுறது. வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கட்டிங்ஸ் மூலியமா வளருது. நீங்க நிழல்லயே வந்து கட்டிங்ஸ் போட்டு வச்சீங்க அப்படின்னா, ஒரு 15 நாள்லயே வேர் பிடிச்சு வளர்ந்துருது.